மார்த்தாள், மரியாள், லாசரு. மார்த்தாಳು, மரியாಳು, லாசರು. இந்த குடும்பத்தையும் அதிகமாக இயேசு நேசித்தார் தன் சரீர பிரகாரமாக வாழ்ந்த காலத்துல. ಈ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯಿಂದ ಅವರು ಇಷ್ಟಪಟ್ಟರು. அவங்களும் இயேசு மேல அவ்வளோ ஆசை வச்சு அவ்வளோ நெருங்கி இருந்தாங்க. ಅವರು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಅಷ್ಟು ಪ್ರೀತಿಯಿಂದ ಅವರು ಇದ್ದರು. இயேசு ஒரு இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது இயேசுவுக்கு ஒரு செய்தி வருது. ಯೇಸು ಒಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಅವರಿಗೆ ಒಂದು ಅಲ್ಲಿ ಸುದ್ದಿ ಬರುತ್ತದೆ. அந்த செய்தி வந்த உடனே ಆ ಸುದ್ದಿಯು ಬಂದ ಕ್ಷಣ அவர் ஆடி போயிருக்கலாம் மனசுக்குள்ள. ಅವರು ಕಲ್ಲೋಲ ಆಗಿರಬಹುದು. என்ன செய்தி வருது? ಏನ್ ಸುದ್ದಿ ಬರುತ್ತದೆ? மார்த்தாளும் மரியாளும் சொல்லி அனுப்புறாங்க இயேசுவுக்கு லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ಮಾರ್ತಾಳ್ ಮರಿಯಾಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ ಅವರು ಲಾಜರನು ಅನಾರೋಗ್ಯದಿಂದ ಇದ್ದಾನೆ. வியாதிப்பட்டு இருக்கிறான்னு சொல்லி செய்தி வந்த உடனே ಅನಾರೋಗ್ಯದಿಂದ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ಸುದ್ದಿ ಬಂದಾಗ எனக்கு அந்த செய்தி வந்தா என்ன பண்ணுவேன்? ನಾನಾದ್ರೆ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ? ಅಯ್ಯೋ அப்படின்னு பதட்டி ஓடி இருப்பேன். ಅಯ್ಯೋ ಅಂತ ಹೇಳಿ ಹೆದರಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೆ. ஆனா இவரும் அதான் செஞ்சிருக்கணும் நான் எதிர்பார்த்தேன். ನಾನು ಅದನ್ನೇ ಅನ್ಕೊಂಡೆ, ಇವರು ಅದನ್ನೇ ಮಾಡಿರ್ತಾರೆ. ஆனா இவரு அதை செய்யல. ಆದರೆ ಅವರು ಅದನ್ನ ಮಾಡಲಿಲ್ಲ. ಅಯ್ಯೋன்னு போகல. ಅಯ್ಯೋ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் தங்கினாராம். ಅವರು ಇದ್ದ ಜಾಗದಲ್ಲಿ 2 ದಿವಸ ಅಲ್ಲೇ ಉಳಿದರು. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு? ಏನಪ್ಪಾ ಇದು ಆಶ್ಚರ್ಯ? செய்தி தான் நேசித்த குடும்பம் லாசரு மேல அவ்வளவு அன்பு வச்சாரு. ಅವರು ಪ್ರೀತಿಸಿದ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಸುದ್ದಿ ಬಂತು. அந்த மாதிரி அன்பு வச்சிருந்த இடத்துல கூட ಆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟ ಜಾಗದಲ್ಲಿ நான் இருந்த இடத்துல 2 நாள் தங்கினாராம். ಅವರು ಇದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ 2 ದಿವಸವಿದ್ದರು. யோவான் 11:5-6 நான் வாசிக்கிறேன். இயேசு மார்த்தாளிடத்தில் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பா இருந்தார். வாசிங்க. ಮಾರ್ತಾಳಲ್ಲಿಯೂ ಆಕೆಯು ತಂಗಿಯಲ್ಲಿಯೂ ಲಾಜರನ್ನು ಯೇಸುವಿಗೆ ಪ್ರೀತಿ ಇತ್ತು. 6வது வசனம் வாசிங்க. ಆದರೂ ಲಾಜರನ್ನು ಅಸ್ವಸ್ಥನಾಗಿದ್ದಾನೆಂದು ಆತನು ಕೇಳಿದ ಮೇಲೆ 2 ದಿನ ತಾನಿದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ கவனிங்க அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது ಅವನು ಅನಾರೋಗ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ ಸುದ್ದಿ தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். ಅವರು ಇದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ 2 ದಿವಸವೂ ಅಲ್ಲೇ ಉಳಿದರು. ಆಂಗ್ಲ ವೇದದಲ್ಲಿ சொல்லுது பாருங்க. ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ಅಸ್ವಸ್ಥನಾಗಿದ್ದಾನೆಂದು ಆತನು ಕೇಳಿದ ಮೇಲೆಯೂ even when he heard Lazarus was sick, அவர் லாசரும் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுதும் இன்னும் 2 நாள் அங்கேயே தங்கினாரா. God delayed. ಲಾಜರನು ಅಸ್ವಸ್ಥನಾಗಿದ್ದಾನೆಂದು ಆತನು ಕೇಳಿದ ಮೇಲೆಯೂ ಅಲ್ಲಿಯೇ 2 ದಿನ ತಾನಿದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಉಳಿದುಕೊಂಡನು. என்னங்க ಏನಪ್ಪ ஆச்சரியமா இருக்குது. ಎಷ್ಟು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. எப்பவுமே அவர் அதை செய்ய மாட்டாரு. ಯಾವಾಗಲೂ ಅವರು ಅದನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆனா இன்னைக்கு மாத்திரம் ஏங்க டிலே பண்றாரு? ಆದರೆ ಯಾಕೆ ಇವತ್ತು ಮಾತ್ರ ಅವರು ತಡ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? நீங்களும் ஆண்டவர் சமூகத்துல ಅನೇಕ ಪ್ರಾರ್ಥನೆகளை வைக்கிறீங்க, ஜெபங்களை வைக்கிறீங்க, வேண்டுதல்களை வைக்கிறீங்க. ಈಗ ನೀವು ಅಷ್ಟೇ ಸಹ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಾಗಲಿ ನಿಮ್ಮ ವಿನ್ನಪನೆಗಳನ್ನಾಗಲಿ ನೀವು ಇಡುತ್ತೀರಾ. ನಾನು ಅಪ್ಪ சமூகத்துல எவ்வளவோ வச்சிருக்கிறேன். ನಾನು ತಂದೆಯ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ಅದಕ್ಕೆ ಲೆಕ್ಕವೇ ಇಲ್ಲ. என்ன சொல்றேன்? கணக்கே கிடையாது. ಅದಕ್ಕೆ ಲೆಕ್ಕವೇ ಇಲ್ಲ. அது வேணும் இது வேணும் அங்க போணும் இங்க போணும் அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். ನಂಗೆ ಅದು ಬೇಕು ಇದು ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಎಲ್ಲಾನು ஆண்டவர் என்னன்னு சொன்னா, ಆದರೆ ದೇವರಂದ್ರೆ இன்னும் 2 நாள் தங்கினாராம் அங்கேயே. ಅವರು ಇನ್ನೂ 2 ದಿವಸ ಅಲ್ಲೇ ಇದ್ದರು. டிலே பண்றாராம். ಅವರು ತಡ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. இன்னைக்கு என் செய்தியின் தலைப்பே அதுதான், God's delay. ದೇವರ ತಡವು, தேவனுடைய தாமதம். ದೇವರ ತಡವು. தேவன் 2 நாள் அங்கே தங்குறாரு. ದೇವರು ಆ 2 ದಿವಸ ಅಲ್ಲೇ ಇರುತ್ತಾರೆ. அவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பொழுதும் 2 நாள் அங்கே தங்குறாரு. ಅವನು ಅನಾರೋಗ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣವೂ ಕೂಡ ಅವರು ಅಲ್ಲೇ ಇದ್ದರು. சில சமயத்துல நாம் வேண்டிக் கொள்வது கிடைக்காத போது, நிறைவேறாத போது, சீக்கிரம் நடக்காத போது என்ன நடக்குது நமக்குள்ளாக? ನಾವು ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಿಕೊಂಡಿದ್ದು ನಡೆದೇ ಇದ್ದಾಗ ಅಥವಾ ನಾವು ಅಲ್ಲಿ ವೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಗ ಏನಾಗುತ್ತದೆ? ನಮ್ಮ ಆண்டವರೇ ಜಡ್ಜ್ பண்றோம். ನಾವು ದೇವರನ್ನು ಜಡ್ಜ್ ಮಾಡುತ್ತೇವೆ. சும்மா பரலோகத்துல சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ಸುಮ್ಮನೆ ನೀವು ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ಜಾಗದಲ್ಲಿ ನೀವು ಕೂತಿದ್ದೀರಾ. இந்த கதறவெல்லாம் ஒரு மனுஷன் கிடையாது. ಕಿರುಚುವವರೆಲ್ಲರೂ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. மனுஷன் கிடையாது. ಅವರೆಲ್ಲ ನಿಮಗೆ ಮನುಷ್ಯರಲ್ಲ. சும்மா பரலோகத்துல உட்கார்ந்துட்டு அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ಸುಮ್ಮನೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳಿ. அவர் பரலோகத்துல உட்கார்ந்துட்டு சும்மா இருக்காரு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ಅವರು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಕೂತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಅನ್ಕೊಳ್ತೀವಿ. எல்லாமே சீக்கிரமா கிடைக்கணும். ನಾವೇನಂದ್ರೆ ಎಲ್ಲವೂ ನಮಗೆ ಸಿಗಬೇಕು, ಎಲ್ಲವೂ ತಕ್ಷಣವೇ சீக்கிரம் என்கிற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஃபாஸ்ட் வேர்ல்ட். ನಾವು ವೇಗವಾಗಿರುವ சாப்பாடு சீக்கிரம் கிடைச்சிரணும். ஃபாஸ்ட் ஃபுட் வேகವಾಗಿ ಸಿಗಬೇಕು. ஆனா எல்லாமே ஃபாஸ்டா கிடைக்கணும். சீக்கிரம் ஆகும், சீக்கிரம் கொடுங்க. வெயிட் பண்றதுக்கே நமக்கு முடியாது. ಆದರೆ ಎಲ್ಲವೂ ವೇಗವಾಗಿ ಸಿಗಬೇಕು. ಬೇಗ ಕೊಡಿ. எல்லாமே சீக்கிரம் ஆயிடணும். ಎಲ್ಲವೂ ವೇಗವಾಗಿ ನಡೆಯಬೇಕು. விதைச்ச உடனே கனி பாத்துறணும்.
ಬೀಜ ಬಿತ್ತಿದ ತಕ್ಷಣ ಬೇಗವಾಗಿ ಅದನ್ನು ಫಲವನ್ನು ನೋಡಬೇಕು. விதைச்ச உடனே அப்படியே வந்துறணும், மாங்காய் மரம் வந்துறணும், மாங்காய் கனி அப்படியே ಅದು சாப்பிடணும். ಬಿತ್ತಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲ ಮಾವಿನ ಮರವು ಹಾಗೆ ಬರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ. இன்னும் 10ஆம் கிளாஸ், ஐயோ சீக்கிரம் முடிக்கணும், ಅಯ್ಯೋ ಇನ್ನು 10ನೇ ಕ್ಲಾಸ್, ಇನ್ನು ಬೇಗ ಮುಗಿಸಬೇಕು, சீக்கிரமா முடிச்சிடணும், சீக்கிரமா வேலை பண்ணணும், சீக்கிரமா சம்பாதிச்சணும், சீக்கிரமா கட்டிடணும், சீக்கிரமா சாதிச்சிடணும், ಬೇಗವಾಗಿ ಮುಗಿಸಬೇಕು, ಬೇಗವಾಗಿ ನಾವು ಕೆಲಸದಲ್ಲಿ ಸೇರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಹಲವು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಮಾಡುತ್ತೇವೆ. வெயிட் பண்ணுங்க. ತಡ ಮಾಡಿ. God டிலே பண்ணும்போது ದೇವರು ತಡ ಮಾಡಬೇಕಾದರೆ நம்ம என்ன பண்றோம்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? சொல்லிட்டுங்களா? God டிலே பண்ணும்போது ದೇವರು ತಡ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ நம்ம வெயிட் பண்ணணும். ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಬೇಕು. நம்ம வெயிட் பண்ணும்போது ನಾವು ವೇಟ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ அவர் சும்மா இல்ல, அவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு. ಅವರು ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲ, ಅವರು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. He is working on it. அவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு. ಅವರು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ஆனா நம்ம சும்மா இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்றோம்? ಆದ್ರೆ ನಾವು ಸುಮ್ಮನೆ ಕೂತ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತೀವಿ? உங்களுக்கு காது இருக்கா? ನಿಮಗೆ ಕಿವಿ ಇದೆಯಾ? உங்களுக்கு கண்ணு இருக்கா? ನಿಮಗೆ ಕಣ್ಣಿದೆಯಾ? 7 நாள் ஃபாஸ்டிங் பண்ணனே கேட்கவே இல்ல. 7 ದಿವಸ ನಾನು ಉಪವಾಸ ಮಾಡಿದೆ, ನಿಮಗೆ ಕೇಳಿಸ್ಲಿಲ್ವಾ? 14 நாள் ஃபாஸ்டிங் பண்ணனே கேட்கவே இல்ல. 11 ದಿವಸ ನಾನು ಉಪವಾಸ ಮಾಡಿದೆ, ನಿಮಗೆ 40 நாள் சாப்பிடாம ஃபாஸ்டிங் பண்ண உங்களுக்கு கேட்கல. ஏங்க இந்த விஷயம் இன்னும் நடக்கல? ನಾನು 40 ದಿವಸ ನಾನು ಉಪವಾಸ ಮಾಡಿದೆ, ಯಾಕೆ ನಿಮಗೆ ஏன் இந்த ಕೇಳಿಸ್ಲಿಲ್ವಾ? படிப்புல நான் ஃபெயில் ஆயிட்டே இருக்கறேன்? ಯಾಕೆ ಇವನು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ ನಾನು ಫೇಲ್ ஏன் இந்த வியாதி எனக்கு சுகமாகவே மாட்டேங்குது? இவ்வளவு லேட் ஆகுது? ಯಾಕೆ ಈ ಅನಾರೋಗ್ಯ ನನಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ ಇಲ್ಲ? ஏன் வாழ்க்கையில மட்டும் ஏங்க டிலே பண்ணிட்டே இருக்கீங்க ஆண்டவரே? ಯಾಕೆ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾತ್ರ ನೀವು ಡಿಲೇ ஏன் ಮಾಡ್ತಾ எனக்கு ಇದ್ದೀರಾ? கல்யாணமே ஆக மாட்டேருக்கு? ಯಾಕೆ ನನಗೆ ಮದುವೆನೇ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ? ஏன் எனக்கு குழந்தை கிடைக்கல? ಯಾಕೆ ನಂಗೆ ಮಗು ಆಗ್ತಾ ಇಲ್ಲ? நான் கேக்குறேன். ಇವೆಲ್ಲ ಇಷ್ಟೆಲ್ಲ ಕೇಳುತ್ತೇವೆ. இந்த மாதிரி நிறைய நடக்குது. ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ. ஆண்டவர் டிலே பண்ணாருன்னா ದೇವರು ತಡ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಅರ್ಥವಿದೆ. முதல் காரியத்தை பார்க்கலாமா? God's delay works beneath his perfect time. ದೇವರ ವಿಳಂಬವು ಪರಿಪೂರ್ಣ ಸಮಯದ ಕೆಳಗೆ ಇರುತ್ತದೆ. தேவனுடைய தாமதம் என்ன நடக்குது என்னவா? அவருடைய பரிபூர்ண நேரத்துக்கு கீழ் அது செயல்படுகிறதாம். ದೇವರ ವಿಳಂಬವು ಪರಿಪೂರ್ಣ ಸಮಯದ ಕೆಳಗೆ ಇರುತ್ತದಂತೆ. என்னங்க, தேவன் ஒரு விஷயத்தை உங்களுக்கும் எனக்கும் தாமதப்படுத்துகிறார் என்று சொன்னால், ದೇವರು ನಮಗೂ ನಿಮಗೂ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನಾವು ತಡ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவன் ஒரு ஆரோக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தாமதப்படுத்துகிறார் என்று சொன்னால், ದೇವರು ನಮಗೂ ನಿಮಗೂ ಒಂದು ಆರೋಗ್ಯವನ್ನು ತಡ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் தாமதப்படுத்துகிறார் என்று சொன்னால், ದೇವರು ನಮಗೂ ನಿಮಗೂ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತಡ ಮಾಡ್ತಾ அதை ಇದ್ದಾರೆ. அவர் சரியான நேரத்திலே கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சரியான நேரத்தில் அவர் செய்யவிருக்கிறார். ಆಗ ಅವರು ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೂ ನಿಮಗೂ ಕೊಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. இங்க பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿ 39வது வசனத்தை எடுத்துக்கங்க. 39ನೇ 11 யோவான் 11வது அதிகாரத்திலே இருங்க. 31வது வசனத்தை யாராவது வாசிக்க முடிஞ்சா வாசிங்க. ಯೇಸು ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿರಿ ಎಂದನು. ತೀರಿಯೋದ ಅಕ್ಕನಾದ ಮಾರ್ತಾಳಲು ಅವನು ಸತ್ತು 4 ದಿವಸ ಆಯಿತು. என்னங்க என்ன விட்டீங்க? ನಾತ ಹುಟ್ಟಿದೆ. என்ன நாருமே செத்து 4 நாள் ஆயிடுச்சு. நீங்க என்னன்னு சொன்னா அந்த கல்லறையில இருக்கிற கல்லை புரட்டி போடுங்கன்னு சொல்றீங்க. ಸತ್ತು 4 ದಿವಸ ಆಯ್ತು, ನೀವೇನಂದರೆ ಅಲ್ಲಿರುವ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕು ಅಂತ பக்கத்துல பார்த்து ಹೇಳ್ತಾ சொல்லுங்க. ಇದ್ದೀರಾ? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல சிரிச்சிட்டு ನೋಡಿ சொல்லுங்க, ಹೇಳಿ. முறைச்சிட்டு சொல்லாதீங்க. ನಗುಮುಖದಿಂದ ಹೇಳಿ. அவருக்கு தெரியாதா? ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? கல்லை புரட்டி போடுன்னு சொல்றது யாரு? ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕು ಅಂತ ಹೇಳಿದವರು ಯಾರು? அவருக்கு தெரியாதா? ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? பக்கத்துல பார்த்து மார்த்தாளே, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ அவருக்கு தெரியாதா? ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? புரட்டி போடுன்னு சொல்றவர் அவருக்கு தெரியாதா? ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕು ಅಂತ ಹೇಳಿದವರು புரட்டினா என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியாதா? ತೆಗೆದು ಹಾಕಿದರೆ ಏನಾಗುತ್ತದೆ? நாருமா நாராதான் அவருக்கு தெரியாதா? ಅದು ನಾತ ಹೊಡೆಯುತ್ತದೆ ಇಲ್ಲೋ ಅಂತ அற்புதம் ಗೊತ್ತಿಲ್ವಾ? நடக்க போகிறது என்று அவருக்கு தெரியாதா? ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತಾ ಇಲ್ವಾ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. மார்த்தாளே, ಮಾರ್ತಾಳೆ, வெயிட் பண்ணுங்க, ವೇಟ್ ಮಾಡಿ, விசுவாசிச்சு வெயிட் பண்ணுங்கன்றார். ವಿಶ್ವಾಸದಿಂದ ವೇಟ್ ಮಾಡಿ. அவருக்கு தெரியும். ಅವರಿಗೆ ಗೊತ್ತು. இங்க பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿ 21வது வசனத்துல 21ನೇ அவர் 2 நாள் வெயிட் பண்ணி வந்தார்ல, ಅವರು 7 ದಿವಸ ವೇಟ್ ಮಾಡಿ ಬಂದ மார்த்தாள் இயேசுவின் இடத்துல என்ன சொல்றாங்க? 21வது வசனத்துல ಮಾರ್ತಾಳು ಯೇಸುವಿನ ಬಳಿ வாசிங்க, ಏನು கன்னடத்துல ಹೇಳ್ತಾಳೆ? வாசிங்க. ಮಾರ್ತಾಳು ಯೇಸು ಸ್ವಾಮಿ, ನೀನು ಇಲ್ಲಿ ಇರುತ್ತಿದ್ದರೆ ನನ್ನ ತಮ್ಮನು ಸಾಯುತ್ತಿರಲಿಲ್ಲ. என்னங்க ஆண்டவரே, நீங்க இங்க இருந்தீரானால் என் சகோதரன் செத்திருக்க மாட்டானே, என் சகோதரன் செத்திருக்க மாட்டானே. ನನ್ನ சகோதரನು சத்து ಹೋಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. சரி, இந்த அம்மா தான் அப்படி சொல்லுது. ஆண்டவர் பாதத்துல ஒருத்தர் அம்மா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ಈ ಅಮ್ಮನೇ ಈ ಮರಿಯಾಳ್. ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ 32வது வசனத்துல மரியாள் என்ன சொல்றாங்க? 32ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அப்படியே அக்காவுக்கு தப்பாம ஒரே வார்த்தை சொல்றாங்க. அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் செத்திருக்க மாட்டாங்க.
ಆತನನ್ನು ಕಂಡು ಆತನ ಪಾದಕ್ಕೆ ಬಿದ್ದು, ಸ್ವಾಮಿ ನೀನು ಇದ್ದರೆ ನನ್ನ ತಮ್ಮನು ಸಾಯುತ್ತಿರಲಿಲ್ಲ. ನೀವು ನಾವು ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಯಾಕಪ್ಪ ತಡ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಯಾಕೆ ಈ ಕೆಲಸದಲ್ಲಿ ತಡ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಯಾಕೆ ಈ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತಡ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನೀವಿದ್ದರೆ ಇದೆಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ. கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿದ್ಯಾ, நான் பிரேயர் பண்ணும்போது என்னன்னா சொல்லி பிரேயர் பண்றேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಏನೇನೆಲ್ಲ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ಕೈ ಕುರುಗಿ போகல, உங்க செவி மந்தமாகலன்னு சொல்லி பிரேயர் பண்ணனே. ನಿನ್ನ ಕೈ ಕುರುಗಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಎಷ್ಟೊಂದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಪತಾ ನಾನು சொல்லி ಅನುப்புனா 4 நாள் கழிச்சு வரீங்க. ಆದ್ರೆ ನಿಮಗೆ ಸುದ್ದಿ ಹೇಳಿ ಕಳಿಸಿದರೆ ನೀವು 4 ದಿವಸ என் வாழ்க்கையில எவ்வளவு டிலே பண்றீங்க. ಯಾಕಪ್ಪ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಇಷ್ಟು இந்த கடன் பிரச்சனையை மாத்த மாட்டேங்கறீங்க. ಯಾಕೆ ಸಾಲದ ಕಷ್ಟಗಳನ್ನು ನೀವು ನೀಗಿಸುತ್ತಾ ಇಲ್ಲ, இந்த வியாதியிலிருந்து சுகம் கொடுக்க மாட்டேங்கறீங்க. ಯಾಕೆ ಈ ಅನಾರೋಗ್ಯಕ್ಕೆ ನೀವು ಸುಖವನ್ನು ಕೊಡುತ್ತಾ ಇಲ್ಲ. நீங்க இங்க இருந்தீங்கன்னா, ನೀವು ಇಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದರೆ அவங்க என்ன கேட்க வராங்க அப்பனா, ಅವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ, உள்ள என்னென்ன அர்த்தம் இருக்கு, இது டைரக்டா கேட்க முடியாதுல. ಅದರೊಳಗಡೆ ಏನೇನೆಲ್ಲ ಅರ್ಥ ಇದೆ, ஏன்பா வரல, ಯಾಕಪ್ಪ ಬರಲಿಲ್ಲ கேட்க முடியாது. ಕೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. ராஜேஷ் இருந்தா கேட்டறலாம், ರಾಜೇಶ್ ಆಗಿದ್ರೆ அவர் ராஜாதி ராஜா, அவர் ராஜாதி அவரை கேட்க முடியாதுல. அவரನ್ನ ಕೇಳು, என்ன கேட்க வராங்க, ஏன்பா வரல, ಯಾಕಪ್ಪ ಬರಲಿಲ್ಲ, ஏன் டைமுக்கு செய்யல, ಯಾಕೆ ನೀವು ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ, சொன்ன டைமுக்கு ஏன் வரல, ಹೇಳಿದ ಸಮಯಕ್ಕೆ ಯಾಕೆ ಬರಲಿಲ್ಲ, அவருக்கு தெரியும். ಅವರಿಗೆ ಗೊತ್ತು ಎಲ್ಲವೂ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಟೈಮ್ல செஞ்சு முடிக்கணும், ಪರಿಪೂರ್ಣ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಬೇಕಂತ. ஹalleluya, ஹalleluya, ಪರ್ಫೆಕ್ಟ್ ಟೈಮ್ல செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி அவருக்கு ಪರಿಪೂರ್ಣ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಬೇಕಂತ. நம்ம என்ன பண்றோம், ಆಗ ನಾವೇನ್ ಮಾಡುತ್ತೀವಿ, ஏன் இந்த இழப்பு எனக்கு, ಯಾಕೆ ಈ ನಷ್ಟ, நஷ்டம், ஏன் இந்த பலவீனம் எனக்கு, ಯಾಕೆ ಈ ಅನಾರೋಗ್ಯ, ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு, ಯಾಕೆ ಈ ಪರಿಸ್ಥಿತಿ, ஏன் இந்த காரியம் மாற மாட்டேங்குது எனக்கு, ಯಾಕೆ ಈ ಕಾರ್ಯವು ನನಗೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, எத்தனை வருஷம் நான் வெயிட் பண்றது, ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ನಾನು ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದೆ, எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது, ಎಷ್ಟು ಸಮಯ ನಾನು ವೇಟ್, எவ்வளவு நொடிகள் வெயிட் பண்றது, ಎಷ್ಟು ನಿಮಿಷಗಳು ನಾನು ವೇಟ್ ಮಾಡಿ, எவ்வளவு வருஷம் நான் வெயிட் பண்றது, ಎಷ್ಟು ವರ್ಷಗಳು ನಾನು ವೇಟ್ ಮಾಡುತ್ತೇನೆ, எத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த அற்புதத்துக்காக, ಕಾಯಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ இப்படி நம்ம கேள்வி கேக்குறோம். ಈಗಂತ ಹೇಳಿ ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கையில நேரிடுகிறது என்று கேள்வி கேக்குறோம். ಯಾಕೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರುತ್ತಿದೆ ಅಂತ ಹೇಳಿ, அது நமக்கு தாங்க தாமதம், ಅದು ನಮಗೆ ಮಾತ್ರ ಅದು ತಡೆ, அவருக்கு தாமதம் இல்ல, ಅದು ಅವರಿಗೆ ತಡೆ, அவர் சரியான நேரத்துல தான் வருவார், ಅವರು ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. அவர் எதை கொடுத்தாலும் எதை செஞ்சாலும் சரியான நேரத்துல செய்வார், சரியான நேரத்துல கொடுப்பார். ಅವರು ಏನು ಕೊಟ್ಟರು ಏನು ಮಾಡಿದರು ಅವರು ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಾರೆ. நமக்கு வேணுமா அது தாமதமா தெரியலாம், ಅದು ನಮಗೆ ಬೇಕಾದರೆ ಅದೊಂದು ತಡೆಯಾಗಿರಬಹುದು, ஆனா அவருக்கு தெரியும் ಆದರೆ ಅವರಿಗೆ ಗೊತ್ತು எங்க வரணும், ಎಲ್ಲಿ ಬರಬೇಕು, எப்படி வரணும், ಯಾವಾಗ ಬರಬೇಕು, யார் கூட வரணும், ಯಾರ ಜೊತೆ யார அனுப்பணும், ಯಾರನ್ನು எங்க அனுப்பணும், ಎಲ್ಲಿ ಕಳಿಸಬೇಕು, ஏன் அனுப்பணும், ಯಾಕೆ ಕಳಿಸಬೇಕು, எப்படி அனுப்பணும், ಹೇಗೆ யார் இருக்கும்போது அனுப்பணும், ಯಾರು ಇರಬೇಕಾದರೆ எல்லாம் அவருக்கு தெரியும், ಎಲ್ಲವೂ ಅವರಿಗೆ ಗೊತ್ತು, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார், ಎಲ್ಲವನ್ನು ಅವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு, ಎಲ್ಲವನ್ನು ಅವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், ಆ ಟೈಮಲ್ಲಿ ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು, டிலே டைம் கொஞ்சம் பிளெஸிங்கா யோசிக்கணுங்க, ತಡೆ ಸಮಯವನ್ನು ನಾವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವು இன்னும் கொஞ்சம் ಅನುಕೊಳ್ಳಬೇಕು, வெயிಟ್ பண்ணலாம் அவர் பாதத்தில், ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ನಾವು ವೇಟ್ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ we need to wait patiently, ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ನಾವು ಕಾಯಬೇಕು. ஆமா, பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கணும், ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾಯಬೇಕು, புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது, ನಾವು ಕಲವಲಗೊಳ್ಳಬಾರದು, நடக்கல அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு, ನಡೆಯಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ என் கூட வந்தவங்க மேல போயிட்டாங்க, ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರೋರು ಮೇಲೆ ಹೋದರು, என் கூட வந்தவங்க வீட்டை கட்டிட்டாங்க, ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಬಂದವರು ಅವ್ರ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿದರು, என் கூட வந்தவன் நல்ல வேலையில இருக்கிறான், ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಬಂದವರು ಅವರು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ, என் கூட படிச்சவன் நல்லா சம்பாதிக்கிறான், ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಓದಿದವನು ಒಳ್ಳೆ ಸಂಬಳವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ. ಓಕೆ இருக்கட்டும், ಎಲ್ಲವೂ ಸರಿಯೇ, but wait patiently, ಆದರೆ ನೀವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಿ, because ಯಾಕಂದರೆ அவர் பெர்ஃபெக்ட் டைம்ல கிரியை செய்ய வல்லவராய் ಅವರು இருக்கிறார், ಪರಿಪೂರ್ಣ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು பெர்ஃபெக்ட் டைம்ல கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார், ಅವರು ಪರಿಪೂರ್ಣ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಲಿದ್ದಾರೆ. wait prayerfully, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಕಾಯಿರಿ, prayerfully wait பண்ணலாம், ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಕಾಯಿರಿ, எப்படியும் ಯಾವ ರೀತಿಯಾದರೂ நிறைவேற்றுவார், ದೇವರು ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவார், அவர் சொன்னதை எப்படியும் என் கையை வச்சு நிறைவேற்றுவார், ಅವರು ಹೇಳಿದ ರೀತಿಯ ನಮ್ಮ ಮೇಲೆ ಕೈಯನ್ನಿಟ್ಟು ಅವರು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. பாடிக்கிட்டு பிரேயர் பண்ணிட்டே இருக்கலாம், ಹಾಡುವ ಮುಖಾಂತರವೇ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. அப்புறம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಮತ್ತೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ குவைட்டா இருக்கணும், ನೀವು ಶಾಂತವಾಗಿ எப்படி இருக்கணும், குவைட்டா இருக்கணும், ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು, ಶಾಂತವಾಗಿರಬೇಕು, பழமிக்கிட்டே இருக்க கூடாது, ಯಾವಾಗಲೂ ನೀವು ಗೊಂದಲಗೊಳ್ಳಬೇಡಿ, அது நடக்கல அப்படி இங்க அங்க ஓடுறது இங்க ஓடுறது, அதை பிடிக்கலாம் இதை பிடிக்கலாம்,
ಅದಾಗಿಲ್ಲ ಇದಾಗಿಲ್ಲ ಇಲ್ಲಿ ಓಡೋಣ ಅಲ್ಲೋಗೋಣ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ ಇರಬಾರದು. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, be calm when you are in the storm. be calm ங்க. ನೀವು ಕಾಮ್ ಆಗಿರಿ, கொஞ்சம் காமா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, ಸ್ವಲ್ಪ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಿ. ஏன்னா ಯಾಕಂದರೆ டிலே பண்றது மனுஷன் இல்ல, ತಡೆ ಮಾಡುವುದು டிலே ಮನುಷ್ಯನ, பண்றது கடவுள். ಡಿಲೇ ಮಾಡುವುದು ದೇವರು. அவர் பெர்ஃபெக்ட் டைம் எனக்கு உங்களுக்கு. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಪರಿಪೂರ್ಣ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, wait quietly ಮಾತ್ರ ಅಲ್ಲ, wait quietly ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, wait expectedly. ನೀವು ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟೇಷನ್ ಓಡು ವೇಟ್ பண்ணுங்க. ನೀವು ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಕಾಯಿರಿ. ಮನುಷ್ಯங்கிட்ட இல்ல, ಮನುಷ್ಯರ ಬಳಿ ಅಲ್ಲ, அப்பா கிட்ட, ದೇವರ ಬಳಿ. டிலே ஆகுது, ತಡವಾಗುತ್ತದೆ, ஆனாலும் என் கர்த்தர் சரியா செஞ்சு பிடிப்பாரு. ಆದರೂ ಕರ್ತನು ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ.